ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு kurinjikathambam. நாம் இன்றைக்கி கவுனி அரிசியில் வடகம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு கவுனி அரிசி எடுத்துகிட்டு அதை நல்லா கழுவி காய வச்சுட்டு மெஷினில் கொடுத்து அரைச்சி வாங்கிக்கிட்டால் நமக்கு கவுனி அரிசி மாவு கிடைக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நமக்கு இன்றைக்கி ஸ்டோர்லேயே கிடைக்கிது, கவுனி அரிசி மாவே தனியாக விற்கிறாங்க, அப்படி கூட வாங்கிக்கலாம். ஸோ கவுனி அரிசி மாவு 1/2 கப், சீரகம் 1 டீஸ்பூன், பச்சை மிளகாய் காரத்திற்கேற்ப நான் 1 மிளகாய் எடுத்திருக்கேன், உப்பு தேவைக்கேற்ப. நீங்கள் காய்ந்த மிளகாய்க்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம், பச்சை மிளகாய்க்கு பதிலாக, இல்லை மிளகாய் தூள் கூட யூஸ் பண்ணிக்கலாம், அது வந்து உங்களுடைய விருப்பம் தான். இப்போ முதல்ல என்ன பண்ணுறோம் அப்படின்னா, கவுனி அரிசி மாவு கூட 1 கப் அளவு தண்ணீர் சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி வச்சுக்கணும். நம்ம நார்மலாக இப்போ ஜவ்வரிசி வடகம் இந்த மாதிரிலாம் போடுறோம் இல்லையா, அதே மாதிரி தான். பட் இந்த கவுனி அரிசி மாவில் பண்ணுறோம் நம்ம. ஸோ கட்டியே இல்லாமல் கரைச்சி தனியாக வச்சுக்கோங்க. இப்போது ஒரு மிக்ஸி ஜாரில் பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அதையே பச்சை மிளகாயை நல்லா அரைச்சிக்கலாம். வேணால் தண்ணீர் சேர்த்து கூட நீங்கள் அரைச்சிக்கோங்க. இப்போ அடி கனமான பாத்திரத்தில் 2 கப் அளவு தண்ணீர், உப்பு சேர்த்துட்டு நல்லா தண்ணி கொதிக்க வரும்போது சிம்மில் வச்சுட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்கிற கவுனி அரிசி மாவை அதில் ஊற்றிக்கலாம். தண்ணீர் பத்தாது அப்படின்னா நீங்கள் இன்னொரு கப் அளவு கூட சேர்த்துக்கலாம். நல்லா சிம்மில் வச்சுருங்க, டக்குன்னு அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற கலவையை அப்படியே சேர்த்த வேண்டாம், நம்ம வடித்து சேர்த்துக்கலாம். காரம் மட்டும் இருந்தால் போதும். இல்லைன்னா இது வந்து இந்த பச்சை மிளகாயோட துகள்கள் அங்கங்கே நிற்கும், அதனால் நம்ம வடித்து சேர்த்துக்கிறோம். நல்லா வேகட்டும். இந்த மாதிரி கொதிச்சு வரும். ஒரு ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நல்லா திக்காக ஆரம்பிக்கும், பார்க்கும்போதே தெரியும். ரொம்ப திக்காக விட வேண்டாம். இந்த பபிள்ஸ் எல்லாம் அடங்கி லைட்டாக 1-2 பபிள்ஸ் வரும்போது சீரகம் சேர்த்துக்கோங்க. சீரகம் முதல்லையே சேர்த்திங்கன்னா ரொம்ப அது வெந்து ஒரு மாதிரி வாசம் வரும். அதனால் நல்லா இந்த மாதிரி இறக்கும் போது சேர்த்துட்டிங்கன்னா அந்த ஒரு பச்சை வாசத்தோடு, அந்த சீரக வாசத்தோடு நல்லாயிருக்கும். ஸோ இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். கரெக்டான கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. இப்போ கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்கும், ஆனால் நீங்கள் ஆற வைக்கும்போது இன்னும் கொஞ்சம் கெட்டி ஆகும். இப்போ கரெக்டான பதத்துக்கு நீங்கள் பச்சை தண்ணியில் கை வச்சுட்டு இப்படி தொட்டு பார்த்தீங்கன்னா கையில் ஒட்டாமல் வரும் அந்த கலவை. ஸோ அப்போ அது வந்து கரெக்டான பதம் அப்படின்னு அர்த்தம். இப்போ இறக்கி வச்சுட்டு ஆறுனதுக்கப்புறம் பாருங்கள் நல்லாவே கெட்டி ஆகிடுச்சு. இப்போ ஒரு பேப்பர்லேயோ இல்லை பிளாஸ்டிக் ஷீட்லேயோ அல்லது துணியிலையோ இந்த மாதிரி நம்ம நார்மலாக ஜவ்வரிசி வடகம்லாம் எப்படி ஊற்றுவோம் அந்த மாதிரி ஒரு ஸ்பூன் எடுத்து நல்லா ரவுண்டாக படி பரப்பி விட்டுருங்க. இது நல்லா காயட்டும். ஒரு நாள் ஃபுல்லாக நல்ல வெயில் இருந்தாலே அதுலேருந்து எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ எடுக்கிற மாதிரி வந்துருச்சு. இப்போ எடுத்திங்கன்னா பேக் சைடில் பார்த்திங்கன்னா ஈரமாக இருக்கும். அதனால் இதை எடுத்து தனியாக ஒரு தட்டிலையோ இல்லை மறுபடியும் பேப்பர்லேயோ வச்சு கூட 2 அல்லது 3 நாட்கள், அதாவது நல்லா கிறிஸ்பியாக வரணும், அந்த அளவுக்கு காய வச்சு எடுத்துக்கணும். பார்த்திங்கன்னா தெரியும். நல்லா அப்படி உடைச்சா உடையணும், அந்த சத்தம் வரும், பொல பொலனுங்கிற ஒரு சத்தம் வரும். அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் எடுத்துருங்க. எடுத்து நீங்கள் வந்து ஒரு ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஏர்டைட் கண்டெய்னரில் 1 வருஷம் கூட நீங்கள் உண்மையாக ஆகாது, கெட்டு போகாது, யூஸ் பண்ணிக்கலாம். இதை எண்ணெயில் போட்டு பொரித்து நம்ம எப்பவும் போல் வடகம் சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்லாம். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வாழ்க வளமுடன்.